நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த பகுதி, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்ளப்படுகிறவெல்லாம் நிறைவேறும். நம்முடைய மனுஷனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். வேண்டிக் கொண்டதை அருளுகிற தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டாலும் அவர்கள் வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சபையில் சீட் எழுதி கொடுக்குறாங்க. நாம் ஜெபிக்கிறோம். வியாதி உள்ளவர்களுக்காக, போராட்டம் உள்ளவர்களுக்காக, பிரச்சனை உள்ளவர்களுக்காய் நாம் ஜெபிக்கிறோம். அவங்க எழுதி கொடுக்குறாங்க. எந்த நம்பிக்கையில் எழுதி கொடுக்குறாங்கன்னா, தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், வேண்டிக் கொள்ளுகிறதற்கு பதில் தருவார் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்த வேண்டிக் கொள்ளுதல் எப்படி இருக்கணுங்கிறதும் வசனம் சொல்லுது. எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பாரானா? அப்படி கிடையாது. எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பதில்லை. எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கறதில்லை. அவருடைய சித்தத்தின்படி எதையாவது கேட்டார், அவர் நமக்கு கொடுக்கிறார் என்பது நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லைன்னா பொருள் என்ன தெரியுமா? ஆசைப்பட்டும் கிடைக்கல. நீங்கள் கொலை செய்தும், நீங்கள் யாரையாவது அழிச்சு பிடுங்க நினைச்சியும், பொறாமை உள்ளவர்களுமா இருந்தும், ஐயோ மத்தவங்களுக்கு கிடைக்குதே, அவங்க நல்லா இருக்காங்களே, நாங்க நல்லா இல்லையே அப்படிங்கிற பொறாமை உள்ளவர்களா இருந்தும் அடையர் கூடாமற் உங்களால கிடைக்க முடியல, பெற முடியல. ஏன் அப்படின்னா, நீங்கள் சண்டையும் யுத்தமும், நீங்கள் சண்டை, அதுக்காக பிள்ளைகள் வீட்டில் சண்டை போடுவாங்க. எனக்கு கிடைச்சுதான் ஆகணும், நான் வாங்கித்தான் ஆகணும். அப்படி செய்தும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல், நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. சித்திக்கிறது இல்லைன்னா வாய்க்கிறது இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஏன் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல? சண்டை பண்ணுகிறோம். சில பிள்ளைகள்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு சண்டை போடுவாங்க. அப்புறம் எதுக்கு சண்டை போடுவாங்க? எதுக்கு சண்டை போடுவாங்க சொல்லுங்க? பைக், ஸ்நாக்ஸுக்கா? அடாடா பாவமே, அவ்வளவு கொடுமையான தாய் தகப்பன்ல நினைக்கிறேன். ஸ்நாக்ஸுக்குமா சண்டை போடுவீங்க வீட்டில்? அப்புறம் பைக்குக்கு சண்டை போடுவாங்க பையன் மாறினா. பொம்பளை பிள்ளைகள் அதுக்கு சண்டை போடுவீங்க தெரில சொல்லுங்க? பொம்மைக்கா? பொம்மைக்கு சண்டை போடுவாங்க. பிறகு வளர்ந்த பிறகு சண்டை போடுவீங்க. காமனா ஒரு ப்ராப்ளம் செல்போன். காமன் ப்ராப்ளம் என்ன? செல்போனுக்கு சண்டை போடும். வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? செய்வீங்களா மாட்டீங்களா? அப்ப செய்ய மாட்டேன். என்ன பண்ணுவ? சாப்பிட மாட்டேன். இருந்துட்டு போ, கொலஸ்ட்ரால் குறையும். அல்லேலூயா. அப்படித்தானே? அம்மா பயப்படாதுங்க, சாவெல்லாம் வராது. 12 நாள் வரைக்கும் சாவு வராது. 12 நாள் வரைக்கும் நீங்க தாக்கு பிடிக்கலாம். சாப்பிட மாட்டேன்னு 3 வேளை சாப்பிடாம இருந்தா 12 நாள் வரைக்கும் அசையப்படாது. அல்லேலூயா. என் பிள்ளை சாப்பிடல, என் பிள்ளை நானா? உன் பிள்ளை சாகாது, கம்முன்று. ஏன் அவ்வளவு அவசரம்? அப்ப சில பிள்ளைகள் அப்படி சண்டை பண்ணி சித்திக்க வைக்கிறாங்க, காரியம் வாய்க்க வைக்கிறாங்க. சில பிள்ளைகள் பேச மாட்டாங்க, ஒரு மௌன விரதம். பேசமா? ஏண்டா அப்படி இருக்கிறான்? அப்படி சாதிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் சாதிக்கிறது சரி கிடையாது. நீ முதல்ல விண்ணப்பம் பண்ணுகிறதுனால சாதிக்கணும். விண்ணப்பம் பண்ணாதான் ஜெபம் கேட்கப்படும். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் இன்னும் ஒண்ணு சொல்றார். அடுத்த வசனம் வாசிக்கலாமா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், இதனடா வம்பா போச்சு, முதல்ல ஜெபம் பண்ணாம கிடைக்கலன்னாரு, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி. எதற்காக ஜெபம் பண்றீங்கன்னா, இச்சையை நிறைவேற்ற ஜெபம் பண்றீங்க, உங்க விருப்பத்தை நிறைவேற்ற ஜெபம் பண்றீங்க.
செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் நீங்க உங்க இச்சையை நிறைவேற்றுவதற்கு தகாத விதமான ஜெபம் பண்றதுனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர். தகாத விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாது. சரியாய் தேவ சித்தப்படி எதையாகிலும் கேட்டால் அதை செய்கிறார் என்பது நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற பெரிய தைரியம். அப்ப யாபேஸ் தேவ சித்தப்படி ஜெபித்தான். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றும்படி ஜெபித்தான். அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அருளினார். இப்ப நான் உங்களோட அப்படி என்ன யாபேசனுடைய வாழ்க்கையில பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 9வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு புலப்படும். 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த அதிகாரம் ஒரு சம்பவங்களை எழுதுகிற அதிகாரமும் அல்ல. சம்பவம் எழுதுகிற அதிகாரம் கிடையாது இந்த அதிகாரம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். அடுத்த வசனம். சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகுமாயையும். இப்படியே ஒருவரை பெற்றார்னு சொல்லுகிற அதிகாரம். சரியா? ஜீனியாலஜி சொல்லுகிற ஒரு அதிகாரம், வம்ச வரலாறு சொல்லுகிற ஒரு அதிகாரம், 100 பேருடைய வரலாறு அல்ல, வம்சத்தை சொல்லுகிற ஒரு அதிகாரம். சரி, 11 வாசிப்போம். சூஹாயின் சகோதரனாகிய கேலிப் மேகீரை பெற்றான். இவன் எஸ்தோனின் தகப்பன். எஸ்தோன் பெத்ராபாவையும். இப்படியே இன்னும் சொல்லிக்கொண்டே போகிற ஒரு அதிகாரம். இந்த பெயர்களை சொல்லுகிற ஒரு அதிகாரத்துக்குள்ள படார்னு ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார், ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறார். சும்மா ஜெனரலா பெயரை சொல்லிட்டே போகிற அதிகாரத்துல இந்த சம்பவத்தை ஆவியானவர் 100 பேரை சொல்லும் போது 100ல் ஒருவரா இவரை சொல்லுவதற்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. 100 பேரை சொல்லிட்டே போறார். இவனை பெற்றான், இவனை பெற்றான், இவனை பெற்றான், இவன் குமாரன், இவன் சொல்லிட்டே போற அந்த அதிகாரத்துல இவர் பேரையும் சும்மா அனௌன்ஸ் பண்றது போறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாம, யாபேசனுடைய வாழ்க்கையில ஏதோ நடந்தபடியினால ஆண்டவர் அது ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விளக்கமா அவனுடைய எல்லாருக்கும் ஒரே எழுத்து, இவனை பெற்றான், அதுபோல யாபேசை இவன் பெற்றான்னு சொல்லிட்டு போயிருக்கணும். ஆனா அவனை பற்றி மட்டும் விளக்கமா ஆண்டவர் சொல்லுவதற்கு தேவன் விரும்பி இருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், அவன் தாய் அவனை பெறும்போது துக்கத்தோடே பெற்றாள். எப்படி பெற்றா? என்ன துக்கம்னு தெரியல. யாபேஸ்னா என்ன அர்த்தம்னா, மேன் ஆஃப் சாரோ, துக்கத்தின் மகன், கண்ணீரின் பாத்திரம், வேதனையின் மகன். அப்போ என்ன துக்கம் தெரியல. அப்பா இறந்தாங்களோ தெரியல, அம்மா ஒருவேளை பென்யமீனை பிரசவிக்கும் போது இறந்தது போல அம்மா இறந்துட்டாங்களா தெரியல, இல்ல சொந்தத்துல ஏதாவது ஒரு பெரிய விபத்து நடந்துச்சா தெரியல, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால அவன் பிறப்பது துக்கம். அவன் பிறந்தது எனக்கு ஆசீர்வாதம் அல்ல, துக்கம் என்று தாய் அவனுக்கு யாபேஸ்னு பேர் போட்டான். ஆனா யாபேஸ் துக்கத்திலேயே பிறந்தேன் சரிதான், ஆனா துக்கத்திலேயே செத்துறக்கூடாது என்று அவனுக்குள்ளே ஒரு விருப்பம் வந்தது, அவனுக்குள்ளே ஒரு ஆசை வந்தது. துக்கத்துல தான் பிறந்தேன், ஆனா துக்கத்துல செத்துறக்கூடாது. நான் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படணும், நான் வாழ்க்கையில உயர்த்தப்படணும், கர்த்தர் என்னை அங்கீகரிக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால அந்த நன்மை பெறுவதற்குரிய வழியை கண்டுபிடித்தான் யாபேஸ். நன்மை பெறுவதற்கு என்ன வழி, எப்படி போனா நன்மை அடையலாம், எங்க போனா ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத கண்டுபிடித்த அந்த யாபேஸ் என்ன செய்தான்னா, சரித்திரங்களை பார்க்க ஆரம்பித்தான். அப்படிதான் நடந்திருக்கா அப்படி பார்த்தா ஏற்கனவே ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை கண்டுபிடித்தான். எங்க நடந்துச்சுங்கிறத உங்களுக்கு ஒரு உதாரணத்தை, யாபேசுக்கு உந்துதலாக இருந்த ஒரு காரியத்தில் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களை வாசிப்போம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள்.
என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். தகப்பனாகிய யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளா கூப்பிடுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளா கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது சிமியோன் லேவின்னு 2 பேரை ஆசீர்வதிக்கிறார். எப்பா கொலகார பாவிகள், அவங்க பக்கமே போகாதங்கிறார். பக்கமே போகாத மோசமானவங்க. வாசிப்போம். என் அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு ஆலோசனை பண்ணி ஸ்கெட்சி போட்டு கொல்றவன் போகாத கூட. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. ஐயா அவன் கேங்ல சேரவே சேராத. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை நல்லவங்களை எல்லாம் கொலை பண்ணுகிற கேங்கு. அவன் கூட சேர்ந்தா நீ கெட்டு போயிருவா. தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். அவர்கள் ஒரு நாட்டையே கெடுத்தாங்க, ஒரு தேசத்தையே நிர்மூலமாக்குனாங்க. உக்கிரமான அவர்கள் கோபமும், அவங்க உக்கிர கோபம் உள்ளவங்க, கொடுமையான அவர்கள் மூர்க்கமும், கொடுமையான மூர்க்கம் உள்ளவங்க சபிக்கப்பட கடவது. அவங்க சபிக்கப்படவது கடவது. அவங்க சபிக்கப்பட்டு போகட்டும். யாக்கோபிலே அவர்களை பிரியவும், அவர்களை இஸ்ரவேலிலே பிரியவும், மன்னிக்கவும், யாக்கோபிலே அவர்களை பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும். அவங்க நிலைவரமாவே இருக்க மாட்டாங்க, ஒரு ஊர்ல ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. அவங்கள சிதற பண்ணி பிரிய பண்ணி அவங்கள சின்னாபின்னமாக்குவேன் அப்படிங்கிறது தான் அப்பா யாக்கோபுடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு. யாருக்கு? லேவிக்கு. லேவி சபிக்கப்பட்டவன். அவன் அப்படிதான் செய்தான். தங்கைக்காக அவன் கொடூரமாய் எழும்பினான், சபிக்கப்பட்டவனாய் போனான். தகப்பன் சபித்தான், லேவி சபிக்கப்பட்டவன். ஆனா இந்த சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றி போட்டார். எப்படி தெரியுமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 32:26. ஆலயத்தின் வாசலில் நின்று பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்று மோசே சொன்னான். கவனிங்க, இஸ்ரவேலிலே மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் 40 நாள் அமர்ந்து தேவனுடைய பிரமாணங்களை வாங்கி கொண்டு வரும்போது வருவதற்குள்ளாக இங்கே ஆண்டவர் மோசேயை அவரோடு பேசி அவனோடு முகமுகமாய் பேசி அனுப்புவதற்குள்ளே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கேட்டாங்க, ஐயா மோசே வருவதற்கு தாமதமாகிறது, ஒருவேளை மோசேயை ஆண்டவர் கொண்டு போட்டாரோ என்னவோ, இல்ல மோசே அங்கே இருந்துட்டாரோ என்னவோ, நமக்கு வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், பிளஸ் வழிநடத்துறதுக்கு ஒரு தெய்வமும் வேணும் என்று கேட்டபோது ஆரோன் ஜனங்களை பார்த்து சொன்னா, பயப்படாதுங்க, உங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுகிறேன், நீங்க காதுல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் கொண்டு வாங்கன்னா. பாருங்களேன், நல்ல காரியத்துக்கு கேட்டா கொடுக்காத மக்கள் கெட்ட காரியத்துக்கு உடனே கொடுக்குறாங்க. ஆரோன் போல ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் சில இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க கேட்டா கொடுத்துருவாங்க உடனே. பாருங்களேன், ஆரோன் எவ்வளவு கேன்வாசிங் பவர் உள்ளவரா இருக்கிறார். டப்புன்னு வந்துடுச்சு. எவ்வளவு வந்துடுச்சு? ஒரு பெரிய கண்ணுக்குட்டி செய்யற அளவுக்கு கோல்டு வந்துடுச்சு. பெரிய கண்ணுக்குட்டி பண்ணிட்டான். ஒரே ஆர்ப்பாட்டம் ஜனங்கள். இதை கண்டு வேதனைப்பட்ட மோசே, ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, போ உன் மக்கள் என்ன பண்றாங்க பாருன்னு சொன்ன உடனே கீழே அவன் கோபத்தோட இறங்குகிறான். இறங்கும் போது ஒரு கேள்வி கேட்கிறான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம், கண்டுக்குட்டி வாழ்க, கண்டுக்குட்டி வாழ்கன்னு ஆட்டம் போடுறான். கண்டுக்குட்டி எங்க இருக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த கண்டுக்குட்டிய ஜனங்கள் ஆர்ப்பரித்து ஆரவரித்து ஆராதிக்கும் போது ஒரு அறைகூவல் வருகிறது, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அப்போ சொன்ன உடனே அந்த வசனம் அழகா இருக்கிறது, வாசிக்கலாமா? அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். எல்லாரும், ஒரு ஆள் மிஸ் ஆகாம லேவி கர்த்தருக்குள்ளே வந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. முழு லேவியும் வந்துட்டாங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? நாங்க நிக்கிறோம் யா. வந்தார்கள். மனுஷனுக்காய் வைராக்கியம் பாராட்டி அவர்கள் ஒரு காலத்துல இப்ப தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். அடுத்த வசனம் வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி ஒவ்வொருவரும் தன் பட்டயத்தை தன் அறையில கட்டி கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அவங்க போய் பெரிய கொண்டு போடுதல் ஆகிய சங்காரத்தை பண்ணாங்க. ஒரு காலத்துல தங்கச்சிக்காக கொண்டு போட்டவர்கள் இப்பொழுது கர்த்தருக்காய் செயல்பட ஆரம்பித்தார்கள்.
தங்கைக்காக செயல்பட்டவர்கள், குடும்பத்திற்காக செயல்பட்டவர்கள் தேவனுக்காய் செயல்பட ஆரம்பித்தாங்க. நான் சொல்லுகிறத கவனமா கேளுங்க. தேவன் பட்சத்தில் அவர்கள் சேர்ந்தபடியினால் தேவ மனுஷனாகிய மோசே ஜனத்தை ஆசீர்வதிக்கிறான். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 33:1. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இவன் ஆவிக்குரிய தகப்பன், அவன் மாம்சத்துக்குரிய தகப்பன். யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். இங்கே தேவ மனுஷனாகிய மோசே மரணமடையும் முன்னே ஜனங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது, இந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? 8ஆம் வசனம். லேவியரை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. அது என்ன தும்மீம் ஊரீம்? லேவிக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் தும்மீம் ஊரீம். அன்றைக்கு ஜனங்கள் ஜெபிக்க போனா ஊரீம் தும்மீம் இடத்துல கேட்பார்கள். தேவ சமூகம் வெளிப்படுகிற இடம். ஜனங்களுக்கு ஆசீர்வாத வாய்க்காலாய் ஆண்டவர் லேவியை மாற்றுகிறார். தகப்பன் சபித்தான், தெய்வம் அவரை ஆசீர்வதித்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தகப்பன் லேவியை சபித்தான், ஆனா இங்கே தேவன் மோசையின் மூலமா அதே லேவியை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து வாசிப்போம். ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம், வாசிங்க. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல். என்ன அர்த்தம் தெரியுமா? அப்ப அம்மா அப்பா வயசான காலத்துல பார்க்க கூட அர்த்தம் இல்ல. குடும்பமா தேவனான்னு வந்தா லேவி இப்ப என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறான்னா தேவன் என்கிற ஸ்டாண்ட்ல இருக்கிறான். நான் வழங்குறது உங்களுக்கு சொல்லுதா? தகப்பனை தாயை பார்த்து உன்னை பார்க்க மாட்டேன்னா உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன்னு இல்ல, உங்களை நான் முக்கியப்படுத்த மாட்டேன். சகோதரரை பார்த்து உன்னை அங்கீகரிக்க மாட்டேன்னா உன் கூட சேர மாட்டேன் அல்ல, உனக்கு எனக்கும் ஒரு பந்தம் போல அல்ல, நான் கர்த்தருடையவன் என்கிற ஒரு ஸ்டாண்ட்ல லேவி இப்பொழுது இருக்கிறபடியினாலே. ராமன் சொல்லுங்க, லேவியின் நிலைப்பாடு உங்களுக்கு விளங்குதா? நான் தாய் தகப்பனை சார்ந்தவன் அல்ல. ஒரு காலத்துல தங்கச்சிக்காக, அப்பாவுக்காக, குடும்பத்துக்காக, குடும்ப மானத்துக்காக நான் பெரிய கொடூரனா இருந்தேன். ஆனா இன்றைக்கு கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறேன். இப்ப நான் தேவனை சந்தோஷப்படுத்துகிற பொறுப்பில் இருக்கிறேன். ஆண்டவருடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் என்கிற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறேன். அப்பா அம்மாவை பார்த்து பாரேன், அண்ணன் தம்பிகளை பார்த்து அங்கீகரியேன், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் என்று தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமா இருப்பதாக. பிள்ளையை கூட மதிக்க மாட்டான். அப்பா அம்மா அண்ணன் தம்பி பிள்ளைகள் இல்லப்பா, எனக்கு தேவன் முக்கியம் என்கிற ஸ்டாண்டில் லேவி வந்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் அவன் வசமா இருப்பதாக. அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம், உம்முடைய உடன்படிக்கை அவர்கள் காக்கிறவர்கள். உம்முடைய வார்த்தையை கை கொண்டு உடன்படிக்கையை காக்கிறவர்கள் யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு தம்பி? யாரு? லேவி. யார் லேவி? தகப்பனால் தன் பாவத்திற்காக சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. யாரு சபிக்கப்பட்டவன்? லேவி. யாரால் சபிக்கப்பட்டவன்? யாக்கோபால சபிக்கப்பட்டவன். இப்போ தேவன் ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஏவுதலை கொடுக்கும் போது மோசே ஆசீர்வதிக்கிறான். எப்படி ஆசீர்வதிக்கிறான் தெரியுமா? அவன் கர்த்தரை மாத்திரம் பார்க்கிறவன், அம்மா அப்பாவை பார்க்காதவன், பிள்ளைகளை பார்க்காதவன், சகோதரர்களை பார்க்காதவன், கர்த்தரை பார்க்கிறவன் வசமாய் ஆசீர்வாத வாய்க்கால் இருப்பதாக. அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். 10ஆம் வசனம். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளும் இடுவார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள இருக்கிற வேலைகளில் பொறுப்பில் ஒரு பெரிய பங்கு ஆண்டவர் லேவிக்கு கொடுக்கிறார். கொலகார பாவிக்கு அப்படி புரிந்து கொள்ளலாமா? கொலகார பாவிக்கு சபைக்குள் பரிசுத்த வேலைகளை செய்கிற பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். அடுத்து வாசிப்போம்.
கர்த்தாவே கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியை ஆண்டவரே அவனுடைய சொத்துக்களை எல்லாம் ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியைகளை எல்லாம் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனை ஆண்டவர் இரண்டாவது கையின் கிரியைகள் மேல பிரியமா இருந்து உங்க சம்பத்தெல்லாம் ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் அங்க சிதற பண்ணுவேன், பிரிய பண்ணுவேன், நாசமா போயிருவா. அது தகப்பன் சொன்னா. இங்க தேவன் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய ஊரின் தும்பி உனக்கு உண்டு, தேவனுடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம் உண்டு. மட்டுமல்ல, உன் சம்பத்து ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரமல்ல, வாசிப்போம். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் திரும்ப அவன் எழும்ப முடியாதபடி இடுப்புகளை நொறுக்கி விடும் என்று ஒரு ஜெயத்தின் ஆசீர்வாதமும் லேவிக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா! இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தகப்பனால் சபிக்கப்பட்டவன், தகப்பன் சாபம் போட்டான், தெய்வம் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா! ஒரே ஒரு நிபந்தனை, அவன் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவன், தேவனுடைய சமூகத்தில் அவருக்காய் நிற்கிறவன். அந்த ஒண்ணுதான். ஆண்டவருக்காய் கால் எடுத்து வைத்தபடியினால், ஆண்டவர் போதும் என்றபடியினால், சொந்தக்காரர்கள் பங்காளிகள் நெருக்கி வரும்போது எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் என்று சொன்னபடியினால், ஆண்டவருடைய சமூகத்தை விரும்பினபடியினால், ஆண்டவர் அபரிவிதமாய் லேவி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சம்பவம் யாபேசுக்கு புரிந்து கொண்டது. கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். அதனால ஏன் சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றுவார் என்கிறத புரிந்து கொண்டவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் எப்படி ஜெபித்திருப்பான்னு எனக்கு ஒரு ஆசை. நான் அதை வேதத்தில் தேடி பார்க்கும்போது 63ஆம் சங்கீதத்தில் கண்டுபிடித்தேன் எப்படி அவன் ஜெபித்திருப்பான் அப்படின்னு. 63ஆம் சங்கீதம் வாசிக்கலாமா? 63ஆம் சங்கீதத்தினுடைய மேல் பகுதி முதல்ல வாசிக்கணும். அதிகாரத்தின் தொடக்கம் இல்லாம மேல. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். எங்க இருக்கும்போது? சத்தமா சொல்லுங்க. எங்க இருக்கும்போது? எல்லாரும் சொல்லுங்க. எங்க இருக்கும்போது? வனாந்தரத்தில் ஏசி போட்டிருப்பாங்களோ? நோ. தண்ணி கிடைக்குமா? நோ. அவரை என்ன சொல்றாருன்னு பாப்போமா? முதல் வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன். நான் முதல்ல என்ன சொல்றேன், திரும்ப சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய ஆண்டவரா மாறணும். எங்க அப்பாவுடைய ஆண்டவர் நோ, எங்க அம்மாவுடைய ஆண்டவர் நோ. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஏன் சபைக்கு வராங்கன்னா அப்பாவால அம்மாவால. நீ தொடப்பட்டியா? நீ தேவனுடைய நன்மை அனுபவித்தையா? உனக்கும் ஆண்டவருக்கும் பர்சனலா ஒரு உறவு உண்டா? இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொன்னேன், ஒரு இந்து அவன் ஒரு இந்துவுக்கு பிறந்தபடினால் இந்துவாய் மாறி விடுகிறான். ஒரு இஸ்லாமியனுக்கு பிறந்தா அவன் இஸ்லாமிய வழிமுறைகளை கை கொண்டு இஸ்லாமியனா மாறி விடுகிறான். ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு பிறந்தா அதனால கிறிஸ்தவனா மாறுறதில்ல. சர்டிபிகேட்ல வேணா போட்டுக்கலாம், ஏசுதாசு, அருள்தாசு, ஆனந்த தாசு, என்ன வேணா போட்டுக்கோங்க. ஆனா அப்படி மாறுறதில்ல. எப்போது ஒருவன் தேவனுடைய அன்பை தனிப்பட்ட விதமாய் உணர்கிறானோ, அவன் பாஸ்டர் பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, பாஸ்டர் பிள்ளைகளுமே கிறிஸ்தவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடந்த நாட்கள்ல நீங்க நம்முடைய சமூகத்தை ரொம்ப சீரழித்திருக்கிற ஒரு கொள்கை உங்களுக்கு தெரியும், படித்தவங்களுக்கு. என்ன கொள்கை? டார்வின் கொள்கைன்னு ஒரு கொள்கை. அதை கொண்டு வந்தவர் பேர் என்ன டார்வின்? சார்லஸ் டார்வின். அவர் ஒரு போதகருடைய மகன். அதான் இன்னும் கடுமையான வேதனை. ஊருக்கெல்லாம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், அவர் பிள்ளை மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு சொன்னான். ஆண்டவர் மனுஷனை படைத்தார்னு அப்பா பிரசங்கம் பண்றாரு, பையன் சொல்றான் குரங்குல இருந்து. ஒரு இருக்கலாம், சிலரை பார்த்தா நமக்கு கூட ஒரு சந்தேகம் வருது. இல்லை, சிலரை பார்த்தானா வெளி தோட்டம் வச்சு சொல்ல, அவங்க கிரியை வச்சு பார்த்தா இவங்கெல்லாம் குரங்குல இருந்து வந்திருப்பாங்களோ. ஒரு பக்கம் பானா அப்படி இல்லைன்னு தோணுது. ஏன்னா
எங்கள் வீட்டில் பள்ளியை பார்த்தேன், ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். பள்ளியாகவே தான் பிறக்குது. ஒரு பள்ளியும் ஓனன் ஆக மாட்டேங்குது. பரிணாம வளர்ச்சின்னா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறணும்ல. ஜூவில் இருக்கிற குரங்கை பார்த்தா அது குரங்காக தான் பிறக்குது, ஒன்றும் மனுஷ குட்டி போட மாட்டேங்குது. சரி, சிம்பன்சியை பார்த்தா அதுவும் அப்படிதான், அந்த மனுஷ குரங்கு தான் போடுதே தவிர வேற புதுசாக மனுஷ பிள்ளையெல்லாம் பெற்றெடுக்க மாட்டேங்குது. இவர் எங்கேருந்து கண்டுபிடிச்சாரோ தெரியல. சண்டே கிளாஸில் ஏற்பட்ட சில வெறுப்பு அவரை கடவுளே இல்லைன்னு சொல்ல வச்சிருச்சு. பார்த்தீங்களா? பாஸ்டருடைய சன். அப்போ அவர் கிறிஸ்தவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கு தேவன் ஒரு மனுஷனை தொடுகிறாரோ அன்றைக்கு தான். நீங்கள் நினைக்கிறீங்களா, இங்கெல்லாம் பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல பிள்ளைகள், தங்க குடங்கள். அதில் கல்யாணம் பார்க்க நேரம் வரும், உடனே உங்கள் பையன் யார்? என் பையன் கிறிஸ்தவ பையன். ஆனால் உண்மையிலே கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களே கிறிஸ்தவர்களாக கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய அவல நிலைமை சபைகள் எனக்கு இருக்கு. பைபிள் ஒரு முறை கூட வாசித்திருக்க மாட்டான், தேவனிடத்துல ஜெபிக்க மாட்டான். ஆனா அவனுக்கு பேர் என்ன? கிறிஸ்தவன். கல்யாணம் நடத்த என்ன கல்யாணம் நடத்தணும்? கிறிஸ்தவ கல்யாணம். எவ்வளவு தர்ம சங்கடம் இல்ல? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்ப இது போல தேவனை தனிப்பட்ட விதமா அறிந்து கொள்ளுகிறவன் தான் கிறிஸ்தவன். அவன் தாவீது சொல்றார், நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை அழகா இருக்கும், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி. அதிகாலமே ஜெபம்ன்றப்பா எங்க? எங்க? வனாந்தரம்னா அவர் சொல்ற டேர்ம்ல பாப்போமா, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இந்த வனாந்தரத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. எல்லாம் கிடைக்கும் போது இயேசு, எல்லாமே இயேசு, சந்தோஷமா இருக்கு, நன்றியால் பாடிடுவோம். இப்போ நல்லா ஒரு பெரிய பொசிஷன் கிடைச்சி எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சது வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைச்ச உடனே ஹல்லேலூயா நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உணவு சாட்சி. ஒன்றும் இல்லாமல் இருந்தால் இயேசுவை தேடுவோமா? இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா சோர்ந்து போகல, உம்மேல் தாகமா இருக்கிறது. அவ்வளவு தாகம், அவ்வளவு ஆசை. நம்ம பாஷையில சொன்னா கொள்ள ஆசை. யார் மேல? தேவன் மேல. சபைக்கு வருவதற்கு கொள்ள ஆசை. அதனாலதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. பாஸ்டர் ஃபோன் பண்ணுவார்னா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. விசுவாசிகள் சந்திச்சிருப்பாங்கன்னா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? கிடையவே கிடையாது. கொள்ள ஆசை, சபைக்கு வரணும், ஐயோ ஆண்டவரை தேடணும், அப்படித்தானா? கம்மன் இருக்கிறீங்களே, 2 ஆமீன் தான் வந்திருக்கு, அப்படித்தானே? கொள்ள ஆசை தானே சபைக்கு வர்றதுக்கு. ஏன்னா அடுத்து ஏதாவது சொல்லிவிடுவாரோன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டேன். கொள்ள ஆசை தானே. அந்த ஆசையோடையே அழகா இருக்கிறது. வாசிங்க. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அடுத்த இப்படியே, எப்படியே, இந்த தாகத்தோடையே, இந்த விருப்பத்தோடையே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன். அதன் விளைவு என்னன்னா, உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். என்ன கண்டேன்? இந்த தாகத்தோடு ஆண்டவரை தேடும் போது உம்முடைய வல்லமையை கண்டேன், உம்முடைய மகிமையை கண்டேன். பவர் ஆஃப் காட், glory ஆஃப் காட். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை. இந்த மகிமை தான் கனம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கனத்தை தான் யாபேஸ் பெற்றுக்கொண்டார். ஐயா, மனுஷனால் உயர்த்தப்படல, அவன் தந்திரத்தால் உயர்த்தப்படல, அவன் தொழிலால் உயர்த்தப்படல, தேவனால் உயர்த்தப்பட்டான். அத்த தேவர் கனத்தை எங்க பெற்றுக்கொண்டான்னா, ஆண்டவர் சமூகத்தில் பெற்றுக்கொண்டான், ஆலயத்தில் பெற்றுக்கொண்டான், தேவன் பேருள்ள வாஞ்சையில பெற்றுக்கொண்டான். ஆகவே தான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றான். அந்த யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனா இருந்து சொன்ன ஆண்டவர் கனம் பெறுவதற்குரிய வழியும் சொல்லிட்டார்.
என்ன வழி? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தான். நீங்க சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, சாபம் மாறுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, குடும்ப சூழ்நிலைகள் மாறுவதற்கு, தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு வந்திருக்கிற நீங்கள் அதே தாகத்தோடு காணப்பட்டால் ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளையும் மாற்றுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எப்படி பார்க்கணும்? தாகத்தோடு, தவனத்தோடு, ரொம்ப தாகம், வறண்ட நிலத்துல, விடாய்த்த நிலத்துல, தண்ணீரற்றதுமான நிலத்துல, என் ஆத்துமா உம்மதாப்போ தாகமா இருக்கிறது. எனக்கு அந்த தண்ணீர் இல்ல, அந்த தாகம் இல்ல. வனாந்தரத்துல தண்ணி கிடைக்கலப்பா, அந்த தாகம் எனக்கு பெருசா தெரியல ஆண்டவரே. உலக நன்மைகள் கிடைக்கல, அந்த தாகம் பெருசா தெரியல. ஆசீர்வாதங்கள் கிடைக்கல, அந்த தாகம் பெருசா தெரியல. அந்த விருப்பம் எனக்கு பெருசா தெரியல. ஏன் விருப்பம் எல்லாம் ஒன்றே ஒன்று, இயேசுதாய விருப்பம். ஒரு அழகான பாடல் சமீபத்தில், என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே நீங்கதான், என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உங்களை துக்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, என் ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா. அல்லேலூயா. தாவீதே, வனாந்தரமான இடத்துல உனக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும் தானே? இல்ல இல்ல, இயேசு வேணும். வனாந்தரமான இடத்துல உனக்கு என்ன வேணும்? இயேசு வேணும். சோர்ந்து போல உனக்கு என்ன வேணும்? இயேசு வேணும். விடாய்த்து போனேன், ஆனா எனக்கு விடாய்ப்புக்கு மருந்து வேண்டாம், இயேசு வேணும். அந்த ஆசையிலேயே சபையில போய் உட்கார்ந்தேன். அப்படியே தேவனை பார்க்க ஆசையா இருந்தேன். எப்படி? உலக நன்மைகளால் அல்ல, தேவனை பார்க்கிறோங்கிற ஒரு ஆசையில். இன்னைக்கு சபைக்கு எதுக்கு வரீங்க? எனக்கு வேலை கிடைக்கணும்னு வர்றேன் பாஸ்டர், வீடு கட்டணும்னு வர்றேன், கடன் பாரம் மாறணும்னு வர்றேன். அப்ப அதெல்லாம் மாறாதா? அதெல்லாம் மாறும். ஆனா முக்கியமான ஆசை, இயேசுதான் என் தேவை. அல்லேலூயா. ஆமென். ஒரு தேவ மனுஷன் அழகா சொன்னார், ஜெப அறைக்குள்ள போகும்போது ஸ்லேட்ல 1 2 3 4 5 6 நிறைய ஜெப குறிப்புகளை எழுதி கொண்டு போகிறோம். அப்படி எழுதி கொண்டு போகாம குச்சி எடுத்துக்கொள்ளுங்கள், ஸ்லேட் எடுத்துக்கொள்ளுங்கள், ஜெப அறைக்குள்ளே போங்கள், கர்த்தரை எழுதட்டும். அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் அவருடைய வழி ஆச்சரியமான வழி. அல்லேலூயா. வானத்திற்கும் பூமி எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரமான வழிகள். உங்க யோசனை கர்த்தருடைய யோசனை அல்ல. அப்ப உங்க யோசனை எழுதாதுங்க. டோன்ட் ரைட் ஆன் யுவர் ஹார்ட் யுவர் தாட்ஸ். உங்க எண்ணங்கள் எல்லாம் எழுதாதுங்க. இந்த பையன் வேணும், அந்த பொண்ணு வேணும், அந்த இடம் வேணும், அப்படி எழுதாதுங்க. கர்த்தர் எழுதட்டும். அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் உனக்கு மகிமையா தர நினைக்கும் போது நீயே ஒரு காரியத்தை எழுதி வச்சுக்கிட்டா ஆண்டவருக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். கர்த்தர் மகிமையான ஒரு காரியம் செய்ய விரும்பும் போது அந்த மகிமையின் காரியத்துக்கு இடம் கொடுக்காம எனக்கு இது போதும். ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு அப்பா ஒரு பேக் ஆஃப் டைரி மில்க் தானா? என்ன மிட்டாய்? டைரி மில்க் தானே? நல்ல மிட்டாய். டைரி மில்க் ஒரு பேக் வாங்கி தரணும்னு ஆசைப்படுறார். நீங்கள் ஒன்று போதும்னு கேட்டிங்கன்னா எதில் நிப்பாட்டிடுவார்? ஒன்று நிப்பாட்டிடுவார். நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வாங்கி தருவார்? ஒரு டப்பாவே வாங்கி தருவார். டப்பா வேணுமா, ஒன்று வேணுமா? பிள்ளைகள்கிட்ட கேட்போம். சில பிள்ளைகள் மனசுக்குள்ளே எழுதிட்டாங்க, எனக்கு இப்படி வேணும், எனக்கு அப்படி வேணும். பல ஆசைகள் எழுதுறீங்க. எழுதாத. தேவனிடத்தில் போகும்போது வெறுமையா போ. அவர் எழுதட்டும், அவர் நிறைய எழுதுவார். ஒரு பிள்ளையை குறித்து நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன். ஒரு பாப்பா கடைக்கு போனாலாம் அப்பாவோட. அப்போ அந்த கடைக்காரர் அந்த பிள்ளையை பார்த்து, பாப்பா சாக்லேட் எடுத்துக்க பாப்பா அப்படின்னு சொல்லி டப்பாவை, நிறைய அவசரம் மளிகை பொருள் கொடுத்துட்டே இருக்கும்போது சாக்லேட் எடுத்துக்கன்னு சொல்லி டப்பாவை திறந்தாராம். அந்த பாப்பா எடுக்காமல் கம்முன்னு இருந்தாலாம். உடனே அந்த ஐயா சொன்னாராம், மற்றவரெல்லாம் கவனிச்ச பிறகு, நீ இன்னும் எடுக்கலையா, சாக்லேட் எடுக்கலையான்னு கேட்டாராம். இல்லை அங்கிள் எடுக்கலை, நீங்களே எடுத்து கொடுங்க. அப்போ அவர் நினைச்சார் போல இருக்கு,
ரொம்ப நாகரிகமான பிள்ளை, அது நம்ம எடுத்து கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணுதுன்னு. பிறகு அவர் ஒரு கைப்பிடி நிறைய சாக்லேட்டை அள்ளி அப்படி கொடுத்தாராம். அந்த பிள்ளை வாங்கிட்டு சொல்லிச்சான், அங்கிள் அங்கிள், நீங்கள் என்னை எடுக்க சொன்னீங்கல்ல, ஒருவேளை நான் எடுத்திருந்தா எவ்வளோ எடுத்திருப்பேன்? என்னுடைய ஒரு கைப்பிடி நிறைய எடுத்திருப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, எவ்வளோ வாங்கிட்டு போகிறேன்? 2 கைப்பிடி நிறைய வாங்கிட்டு போகிறேன். தேவன் கொடுத்தா மகிமையாக இருக்கும். அவர் கொடுக்கிற வல்லமை, அவர் கொடுக்கிற மகிமை ஆசீர்வாதமானது. ஹல்லேலூயா. ஆகவே யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றான். சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிற தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்ததை ஆண்டவர் அவனுக்கு கூட எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணார்னு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எதற்காக எல்லாம் ஜெபித்தார் என்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 1 வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் திரும்ப வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, முதல்ல ஆண்டவரை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். bless me o lord. நீங்க ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் சபிக்கப்பட்டவன், இந்த சாபத்தோடயே நான் வாழ முடியாது. ஐயா, உங்கள் பிரயாசம் பெரிது, ஆனா விளைவு சொற்பம். ஏன்? சில சாப போராட்டம். அவன் சொல்றான், நான் உயர்த்தப்படணும்னா, நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா என் மேல உள்ள சாபத்தை நீங்க மாற்றணும். சாபம் ஆசீர்வாதமாகணும் என்று தேவனை நோக்கி அவன் முதல்ல ஜெபிக்கிறான். 2வது இதற்காய் ஜெபிக்கிறான், என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா. நான் இப்படியே இருக்க கூடாதுப்பா, என் குடும்பம் இப்படியே இருக்க கூடாதுப்பா, என் எல்லை பெரிதாகணும் ஆண்டவரே, என் வருமானம் பெருகணும், நான் எல்லாவற்றிலும் பெருகணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பெருக பண்ணுவாரா? உங்க வீடுகளை பெருக பண்ண. இயேசு சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. தரித்திரருக்கு சுவிசேஷம் வந்தா அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவர்கள் எல்லை பெரிதாகும், அவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரதர், ஆண்டவரை தேட வேண்டிய பிரகாரம் நீங்க தேடுனா உங்க குடும்பத்தின் எல்லைகள் பெரிதாகும், வருமான எல்லை பெரிதாகும், வியாபார எல்லை பெரிதாகும், ஆசீர்வாதத்தின் எல்லை பெரிதாகும். எந்த அளவுக்கு பெரிதாகும்? சந்ததிகளை கர்த்தர் சொல்லிக்கொண்டே வரும்போது அவனை 100ஓட ஒரு ஆளா சொல்லாம அவனை ஸ்பெஷலா கனம் பண்ணி சொல்லணுங்கிற அளவிற்கு தேவன் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். என்னன்னா, ஊர்ல ஒரு பெரிய மனுஷனா மாற்றுவார். அல்லேலூயா. எண்ணப்படுகிற மனுஷர்களில் ஒரு ஆளா கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். எல்லாரும் போல இருக்க மாட்டீங்க. 3வது, தீங்கு என்ன செய்யக்கூடாது? மூன்றாவது, உமது கரம் என்னோட இருக்கணும். நான் யோசிக்கிறேன், தகப்பனுடைய கரம் யாக்கோபின் கரம் யோசேப்போடு இருந்துச்சா? என்ன கிடைச்சிச்சு? பலவர்ண அங்கி. அப்பா கூட இருந்ததுனால பலவர்ண அங்கி போட்டான். ரொம்ப சந்தோஷம். அண்ணன்மாருடைய தப்பெல்லாம் போய் சொல்லி கொடுப்பான். அண்ணன் இப்படி பண்ணா, அண்ணன் அப்படி பண்ணனா. அப்பாவுக்கு போட்டு கொடுக்கிற வேலை யாருக்கு? யோசேப்புக்கு. அப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டே இருந்தான். அதனால லட்டெல்லாம் கொடுத்தாங்க. அவன் சாப்பிட்டு அப்பா மடியில உட்கார்ந்துக்குவான். இது தகப்பனுடைய கரம். ஆனா உன்னதமானவருடைய கரம் அவன் மேல் வந்தது. அவன் தூக்கி எறியப்பட்ட இடமெல்லாம் வித்தியாசம். சிறைச்சாலையில தூக்கி போடப்பட்டான், குழியில தூக்கி போடப்பட்டான். ஆனா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். தேவ கரம் அவனோடு இருந்ததுனால அவன் அமர வைக்கப்பட்ட இடம் பிரதம மந்திரியாய் கர்த்தர் அவனை உட்காரும்படி உதவி செய்தார். தகப்பன் ஒரு நல்ல வஸ்திரம் கொடுத்தான், அவ்வளவுதான். ஆனா தேவ கரம் அவனோடு இருந்தபடியினால் ஒரு ராஜ்யத்தினுடைய மேன்மையின் பதவியில கர்த்தர் அவனை கொண்டு வந்து உட்காரும்படி வைத்தார். தகப்பனால் அப்படி வைக்க முடியல. தகப்பனும் ட்ரெஸ் கொடுப்பாரு. உலகம் உங்களுக்கு சின்ன சின்ன நன்மைகளை தான் கொடுக்க முடியும். ஆனா கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து அநேகருக்கு மேலாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்து, தீங்கு என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. நான் நேற்றைய தினத்தில் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தா, கலசபாகத்தில் ஒரு குடும்பம், சென்னையில் வேலை செய்கிற ஒரு குடும்பம் கலசபாகத்தில் வந்திருக்கிறாங்க.
அந்த குடும்பம் அவங்க வீடு அனலாக இருக்கிறதுனால இப்போ 2-3 நாட்களாக கொஞ்சம் அனலாக இருக்குல்ல, வெளியே படுத்திருக்கிறாங்க. வெளியே படுத்த அந்த குடும்பத்தின் மேலே இந்த பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகள் மேலே கட்டுவிரியன் பாம்பு கடித்து அந்த பிள்ளைகள் வந்து வயிறு வலிக்குதுன்னு ஒரு பாப்பா அழுது இருக்குது. உடனே கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க கலசபாக்கத்தில். அங்கே முடியலைன்னு சொல்லி அவங்கள ஜிஹெச் அனுப்பிட்டாங்க. ஆனால் அடுத்த பிள்ளை ஹாஸ்பிட்டலில் போன உடனே அடுத்த பிள்ளை அழுகுது. அடுத்த பிள்ளைக்கு அழும்போது தான் பக்கத்தில் பாம்பு போயிருக்கு. உடனே இவங்க அந்த பாம்பை பிடிச்சி கேரி பேக்கில் போட்டு கொண்டு வந்து காட்டுனா அதற்குள்ள மூத்த பிள்ளை ரெண்டாவது பிள்ளை நினைக்கிறேன் செத்து போயிடுச்சு. சென்னையிலேருந்து விடுமுறைக்காய் வந்த குடும்பம் இப்போ ரெண்டாவது அந்த இன்னொரு பிள்ளை ஐசியூவில் இருக்குது. எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவனுக்கு தீர்க்காயுசும் அவசியம். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? இன்னைக்கு நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு ஆயுசு காலமும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், திரிகோணமலைன்னு சொல்லி இலங்கையில் தேவனுக்காக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு கர்த்தருடைய தாசன் உண்டு. அவருடைய பேர் பாஸ்டர் சந்திரசேகரன். நல்ல அருமையான தேவ மனுஷர். நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். ஞாபகம் இருக்கா? பரலோகமே உம்மை துதிப்பதா, யூதாவின் செங்கோல்னு சொல்லி அநேக பாடல் எழுதியிருக்கிறார். சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னைக்கு எழும்புகிற சில ஊழியர்கள் அவர்களுக்கு ஒரு சில பாட்டு தான் பிரபலமாகும். ஆனால் இவருடைய எல்லா பாட்டுமே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, அதெல்லாம் எழுதின தெய்வ மனுஷன். ஆனால் 48 வயசு நினைக்கிறேன், அதற்குள்ளே அவர் மரித்து போனார். அப்போது ரொம்ப அநேக ஊழியர்கள் வருத்தப்பட்டாங்க. நாட்கள் அதிகமாக இருந்தா ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். நம்முடைய நாட்களை கர்த்தர் பெருக பண்ண விரும்புகிறார், உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுக்க. அப்போ யாபேஸ் புரிந்து கொண்டான், ஆண்டவரே என்ன பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கிற நாள் வரைக்கும் தீங்கு என் குடும்பத்தை துக்கப்படுத்தக்கூடாது, தீமை வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது, இழப்புகள் வரக்கூடாது, நான் நிம்மதியா வாழணும் ஐயா. இத்தனை பேருக்கு அந்த ஆசை? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி. எது வரைக்கும் மரணம் வராது தெரியுமா? நீங்க திருப்தி ஆகிறது வரைக்கும் மரணம் வராது. அதற்கிடையில் வருமா பாஸ்டர்? யமுனாமரத்தில் போனேன், அங்கே ஒரு வாசகத்தை பார்த்தேன். 100 போனால் 108 போவீர்கள். நல்லா இருக்குல்ல? என் பிள்ளை ஆண்டவர் ஏன் பாதுகாக்கல? யார் 100 போய் சொன்னா? ஞானத்தோட வாழ்ந்தா தீர்க்காயுசை ஆண்டவர் தருவார். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கவனமாக இருக்கணும், கர்த்தர் நம்மை பாதுகாக்கவும் செய்வார். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. யாபேசின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தீர்க்காயுசை ஆண்டவர் தருவார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, தீங்கு துக்கப்படுத்தாத ஒரு வாழ்வு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பிழைக்கிற தேவ கிருபை தெரியுமா உங்களுக்கு? நம்ம எதனால பிழைக்கிறோம்? தேவ கிருபையினால பிழைக்கிறோம். பிழைக்கிற தேவ கிருபையினால பிழைக்கிறோம். ஆமென். அப்போ நம்மளை ஆண்டவர் கிருபையா பிழைக்க வைக்கிறார் ஒவ்வொரு நாளும். நம்ம பலத்தில் அல்ல, நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபுட் கண்ட்ரோல். அல்லேலூயா. நம்முடைய ஆகார கண்ட்ரோலால் அல்ல, நாட் பிகாஸ் ஆஃப் அவர் எக்ஸசைஸ். அல்லேலூயா. நம்முடைய எக்ஸசைஸ்னால அல்ல. அப்போ எப்படி பிழைக்கிறோம்? அவர் கிருபையினால. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் கிருபையில் பிழைக்கிறோம். நம்ம எல்லாம் பலசாலிகள் அல்ல, பலவீனன். ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. நானே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே உமக்காக எதையாவது செய்யணும்னா. தாமஸ்ராஜ் பாஸ்டர் உயிரோடு இருந்தார் பல ஆண்டுகள். அவங்க இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். அவருடைய பிள்ளைகள் அடுத்த ஸ்தானத்தில் எழும்பி பிரகாசித்த பிறகு அவருடைய கொரோனா அவரை தாக்கினது. ரொம்ப முடியாமல் இருந்து பல நாட்கள் பல மாதங்கள் ஆக்சிஜனோடே வாழ்ந்தார். பிரசங்கம் பண்ண போகிற இடத்துலலாம் ஆக்சிஜன் கொண்டு போவாங்க, ஆக்சிஜன் சிலிண்டரோடு தான் போவாங்க, வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு தீர்க்காயுசு ஆண்டவர் கொடுத்தார்.
தீர்க்காயுச பார்ப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஊழியத்திலும் குடும்பத்திலும் பொது வாழ்விலும் ஒரு தீர்க்காயுச ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அது யாபேசின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த ஏன் தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். 2 வசனத்தை வாசித்து முடிக்க போறேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போமா? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? நாம எப்பெல்லாம் முழங்கால் போடுறோமோ அப்பெல்லாம் நம்மை வந்து பார்த்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு, மகனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என் வேண்டுதலை நிறைவேற்றுகிற இந்த தெய்வத்தை போல வேறு யார் உண்டு? நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். முழங்கால் போடும்போது ஜெபத்தை கேட்கிறவர், சமீபமா வருகிறவர், கிட்ட வருகிறவர். நம்மளை போல வேற ஒரு ஜாதி இல்லையா அங்க பூமியில? ஜெபம் கேட்கப்படுகிற நம்மை போல வேற ஒரு ஜனம் இல்லையா? அதனாலதான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேஸ் ஜெபித்தான். வேற தெய்வத்தை பார்த்து யாபேஸ் ஜெபம் பண்ணல. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த தெய்வம் தான் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், என் ஜெபத்தை கேட்கிறவர், சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுகிறவர் என்று தெரிந்தபடியினால் தேவ சமூகத்தை விரும்பினான். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து முடிக்க போறோம். 2 நாளாகமம் 1:12. Holy Spirit. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களை பார்க்கிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களை பார்க்கிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஏன் தெரியுமா? ஒரு ஜெபம், ஒன் பிரேயர். ஆண்டவரே, நான் அறியாதவனப்பா, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லப்பா, நீர் கொடுத்த பொறுப்பு பெருசுப்பா, அதை செய்வதற்கு ஞானம் தாங்கப்பான்னு தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபித்த ஒரு ஜெபம். அதன் விளைவு, நீ கேட்டதையும் தருவேன், கேட்காததையும் தருவேன். இன்னைக்கு யாபேசுக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எதெல்லாம் கொடுப்பார்? ஆசீர்வதிப்பார். 2வது, எல்லைகளை பெரிதாக்குவார். வருமானம் பெருகணும், எல்லை பெருகணும், எல்லாவற்றிலும் பெருகணும். 3வது, அவருடைய கரம் உங்க கூட இருக்கும், எங்க போனாலும் எங்க வந்தாலும். 4வது, தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்களை விலக்கி காத்து நல்ல ஒரு நீண்ட ஆயுள கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த 4 ஆசீர்வாதங்களையும் அவன் கேட்டான், கர்த்தர் கொடுத்தார். இந்த காலங்களை பயன்படுத்தின யாபேஸ் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். என்ன அர்த்தம் தெரியுமா? புரியும்படியா சொன்னா, அன்னைக்கு இருந்த எல்லாரை விட அவன் பெரிய ஆள், அவ்வளவுதான். உங்க தெருவில் இருக்கிற எல்லாரை விட நீங்க பெரிய குடும்பமா கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்க கிராமத்தில் உள்ள எல்லாரை விட சொல்லப்படுகிற குடும்பமா. பார்த்தீங்களா, எல்லாரையும் சொல்லிட்டே வந்த ஆண்டவர் சொல்லப்படுகிறதில் ஒருவரா அவரை மாற்றாம அவரை பற்றி ஒரு பெரிய சரித்திரம் எழுதுகிற அளவிற்கு வேதாகமத்தில் ஒரு இம்பாக்ட் பண்ணவர் யாபேஸ். எல்லார போல சொல்லிட்டு போலாமே, இவனை பெற்றான், இவனை பெற்றான், யாபேச இவன் பெற்றான், அவன் இவனை பெற்றான், முடிஞ்சு போச்சு. ஆனா அப்படி சொல்ல முடியல. ஏன்னா அன்றைக்கு இருந்த சமுதாயத்தில் அந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டவன் யாபேஸ். உயர்த்தப்பட்டதற்கு காரணம் இஸ்ரவேலின் தேவன். நீங்க யார இன்னைக்கு நிறைய பேர் படிப்பை பார்க்குறாங்க. படிப்பு என்ன உயர்த்தும்? அல்லேலூயா, ஆமென். படிப்பு என்ன உயர்த்தும்? மேலே என்ன உயர்த்தும்? நான் சொல்றேன், ஏன் தெரியுமா? இவ்வளவு நேரம் தேவன் இப்படி மாற்றுவார், தேவன் இப்படி செய்வார், தேவன் இப்படி இதுவரை சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க கையின் பிரயாசமோ, உங்க படிப்போ, உங்க நன்மையோ, குடும்ப சொத்துக்களோ உங்களை உயர்த்தாது. உங்களை உயர்த்துகிற ஒரே ஒருவர் உண்டு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க.
அவர் உங்களை உயர்த்துகிறவர். நேற்றைக்கு ஒரு சின்ன டெஸ்டிமனியை நான் படித்து கொண்டிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு குடும்பம் சென்னையிலேருந்து வேலூர் போகிற வழியில் பாஸ்டர் தாமஸ் ராஜ் பாஸ்டர் அவங்க சொன்ன ஒரு சின்ன டெஸ்டிமனி. அந்த ஹைவேல ஒரு குடும்பம் வசித்து வந்தார்கள், ஒரு கூரை வீடு. பல மணி நேரம் அந்த குடும்பம் பாடி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த வழியா பயங்கர மழை. அந்த மழையில் ஒரு வெள்ளக்காரர் கார் ஓடிட்டு போறார். அந்த வெள்ளக்காரர் மழைக்கு ஒதுங்குவதற்காக அந்த குடிசைக்குள்ள வந்திருக்கிறார். பார்த்தா குடிசைக்கு உள்ளேயும் ஒரே தண்ணி, ஒரே ஒழுக்கு, வெளியே பயங்கர மழை. அப்போ அவர் வாசல்லையே நின்று கொண்டார். அந்த வெள்ளக்காரர் நின்று கொண்டா இவர் வெயிட் பண்றார். இந்த குடும்பம் பிரேயர் முடிப்பாங்க, பிரேயர் பண்றாங்கன்னு தெரியுது, லாங்குவேஜ் தெரியல, நான் பிரேயர் பண்றாங்கன்னு தெரியுது, ஜெபத்தை முடிப்பாங்கன்னு வெயிட் பண்றார். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, ஜெபம் முடிஞ்ச பாடல. 3 மணி நேரம் கழிச்சு இந்த குடும்பம் ஜெபத்தை முடித்தார்கள். இந்த வெள்ளக்காரர் கதவை தட்டி உள்ள போனாராம். இவர் கேட்டார், அங்க இருக்கிற ஒரு பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளைகள், ஒரு தகப்பன் தாய். இந்த பிள்ளையை பார்த்து இந்த வெள்ளக்காரர் கேட்டார், ஏமா ஏசு ஏசுங்கிறீங்களே, உங்களை ஏசு ஆசீர்வதிக்கலையே, வீடு கிடைக்கல, உங்க வீட்டு ஒழுக்கு மாறல, உங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கல, அப்புறம் ஏமா இயேசுவை ஆராதிக்கிறீங்க? இல்ல, அவர் சொன்னாரா, இல்ல நாங்க இயேசுவை ஆராதிக்கிறோம், அவர் எல்லாம் தருகிறவர் தான். இது நடந்துச்சு தெரியுமா? இந்த வெள்ளக்காரர் ஒரு பெரிய தொழில் ஆரம்பிப்பதற்காக வந்தவர். தன்னிடத்தில் இருந்த பெரும் தொகையை அவர் எடுத்து இந்த பிள்ளைகளை படிக்க வைத்து குடிசையா இருந்த வீட மாளிகையை மாத்திட்டு போயிட்டாராம். அவர் உள்ளத்தில் ஆண்டவர் பேசி, ஜெபம் எல்லாவற்றையும் செய்யும், ஜெபம் எல்லாவற்றையும் செய்யும். இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்றேன். யாபேசை கனம் பெற்றவனாய் மாற்றியது அவன் திறமை அல்ல, அவன் கையின் பிரயாசம் அல்ல, அவன் தேவனை நோக்கி பார்த்தான், தேவன் அவனை உயர்த்தினார். எல்லாரும் கண்களை மூடுவோமா ஒரு நிமிஷம்? ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட். படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப அன்பா சொல்றேன், படிப்பு ஒரு சப்போர்ட்டா இருக்குமே தவிர படிப்பு உன்னை உயர்த்த போவதில்லை. உன்னை உயர்த்துகிறவ தெய்வம். சகோதரி, உங்க சரீரத்தில் ஏற்படுகிற ஒரு வியாதி, எனக்கு ஆவியானவர் பேசுறத சொல்றேன். இந்த வியாதியினால என் பிள்ளைகளுடைய நல்வாழ்வை பார்க்காம செத்துருவனோங்கிற ஒரு பயம் உனக்குள்ள இருக்கிறது. தீர்க்காயுசை கொடுக்கிறவர் தெய்வம். நீ பயப்படாதே, அந்த வியாதி உன்னை ஒன்றும் செய்யாது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எனக்கு ஆவியானவர் தெளிவா பேசுகிறத சொல்றேன். என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியாதோ, ஒரு போராட்டம், ஒரு வியாதி, எனக்கு தெளிவா ஆவியானவர் அந்த காரியம் சொல்லுகிறார். சமீப நாட்களா உனக்குள்ள அந்த குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வியாதியின் வலி, ஒரு வியாதியின் வலி, அந்த வலியினால என் பிள்ளைகளை நான் பார்க்க முடியாதோ, எதிர்காலங்களை என்றைக்கு என் வாழ்நாள் முடிந்து விடுமோ என்கிற கலக்கம் உங்களுக்குள்ளே ஏற்படுகிறது. ஆவியானவர் எனக்குள்ளே காண்பிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒன்று முனை சேதப்படுத்துவதில்லை. யாபேசை ஆசீர்வதித்த தெய்வம் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு 5-6 நிமிடங்கள் நல்லா வாய் திறந்து ஜெபம் பண்ண போகிறோம். சத்தம் உயர்த்தி, ஆண்டவரே நான் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. சத்தமா ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் வாய் திறந்து. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தது போல நீங்கள் சத்தமா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சத்தமா 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 எல்லாரும் வாய் திறந்து. வெட்கப்படாதுங்க, மற்றவங்களை பார்க்காதுங்க. நம்மை பார்க்கிற மற்றவர்கள் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா, நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் மாத்திரமே. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. யாபேசை ஆசீர்வதித்த ஆண்டவர், கனம் பெற்றவனாய் மாற்றிய ஆண்டவர் இன்றைக்கு அதே வல்லமை உள்ளவராய் இந்த ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிறார். உன்னை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அடுத்த வாரமே பதில் கிடைக்க போகிறது.
சில ஜெபங்களுக்கு அடுத்த வாரம் பதில் ஆண்டவர் கொடுக்க போகிறார். சில ஜெபங்களுக்கு அடுத்த வாரம் பதில் ஆண்டவர் கொடுக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களை சொல்லுகிறேன். இந்த வாரம் ஜெபிக்கிற நீங்கள் அடுத்த வாரம் சாட்சி சொல்லும்படி கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமைகளை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தில் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. யாபேஸ் ஜெபித்தது போல, தெய்வமே எனக்கு வேற யாரும் இல்லப்பா, எங்க அம்மா கூட நான் சபிக்கப்பட்டதேன்னு சொல்லிட்டாங்க, நான் ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா என்ன ஆசீர்வதிக்கிறவர் தெய்வம் ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபிக்கிறீங்க, வெரி குட். ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபிக்கிறீங்க. நீங்க ஜெபிக்கிறதுக்கு நன்றி. என்ன ஆசீர்வதிப்பது உம்மாலதான் ஆகும். என்ன ஆசீர்வதிக்க உம்மாலதான் கூடும். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்க தேவன் ஒருவரால தான் முடியும். எந்த மனுஷனும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. என் கையை உயர்த்த முடியாது, என்னை தூக்கி விட முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அதுபோல ஆண்டவரே, வேண்டிக் கொள்வதற்கு எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, இஸ்ரவேலின் தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். லேவி சபிக்கப்பட்டான் தகப்பனாலே, ஆனால் தெய்வத்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்களாக இருந்தால் அதே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிங்க ஜெபிங்க. பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. அப்பா என்ன ஆசீர்வதிக்க முடியாது, அம்மா என்ன ஆசீர்வதிக்க முடியாது, படிப்பு என்ன ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க தான் அப்பா என்ன ஆசீர்வதிக்கிறவர். நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கிறவர். நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கிறவர். தாயாரே, அம்மா, உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் தான். பிரதர், உங்க ஞானம் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தெய்வம் ஒருவர் தான். அதை உணர்ந்தவன் யாபேஸ் ஆண்டவரை நோக்கி போகிறான். அநேக கண்ணீரோட ஜெபிக்கிறத பார்க்கிறேன். நான் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் ஜெபத்திற்கு ஒதுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் வேணும். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் எல்லைகள் எல்லாம் பெரிதாகணும். இன்னைக்கு இருக்கிற அதே நிலைமையில இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்க குடும்பங்களின் எல்லைகளை பெரிதாக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்கிறத ஜனங்கள் பார்த்து சொல்லணும், மெய்யாகவே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று ஜாதிகள் அறிக்கை பண்ணும்படி கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகணும். உங்களுக்கு உண்டாகணும். உங்களுக்கு உண்டாகணும். உங்க பிள்ளைகள் தலை உயர்த்தப்படணும். ஞானத்தில் பெருகணும். வாலிப தம்பி, படிப்பை நம்பாத. நம்பினால் தேவன் தான் வல்லமை உள்ளவர்னு கர்த்தர் வாழ்க்கையில வெளிப்படுத்தும் போது சோர்ந்து போவாய். சோர்ந்து போவாய். Don't believe in your studies. Believe in God. கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்பு. வியாபாரத்தை நம்பாதே, தொழிலை நம்பாதே, இயேசுவை நம்பு. இயேசுவை நம்பு. தங்கச்சி, குடும்பத்தை நம்பாதே, இயேசுவை நம்பு. உன்னை கனம் பெற்றவனாய் மாற்றுவார். உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஷபரதுன பலபௌதரா ரிகபர பலபௌதரா. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. பாடுவோம்.
கொடுங்கோ என்மே நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என்னே நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம், உம்மை நம்புவேன். உம்மை பேங்க் பேலன்ஸ நம்பாதுங்க. உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். சந்தோஷமா சொல்லுவோம். உம்மை நம்பும் நான், உம்மையே நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆனீர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. தெய்வமே என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. ஓ சத்தமா சத்தமா சபையாக ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். தகப்பனை அல்ல, தாய் அல்ல, சகோதரர்கள் அல்ல, இயேசுவே உம்மை நம்புறப்பா. யாபேசை ஆசீர்வதித்தான் தேவன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும். அப்படியே கொஞ்சம் முழங்கால் படிக்கிட்டு பாடுவோமா? முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு பாடுவோமா? உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் அன்பை. சத்தமா சத்தமா. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தம் உயர்த்தி பாடுவோம். போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். ஓ முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். வாய் திறந்து உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான். அப்படியே உங்க தலை மேல கை வச்சு, இந்த தலை மேல கை வச்சு யாபேசின் ஜெபத்தை செய்து முடிக்க போகிறோம். இப்ப ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டேன்பா. என் ஆசீர்வதிப்பதற்கு எந்த மனுஷனாலும் முடியாது. சொந்தம் பந்தம், அம்மா அப்பா சகோதரங்க ஒருவரால முடியாது. நீங்க தான் ஆசீர்வதிக்கிறவங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே, எல்லாம் தலையின் மேல கை வைத்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, சத்தமா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கெனை விலக்கி காத்தருளும். 3 முறை ஜெபம் பண்ண போறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கெனை விலக்கி காத்தருளும். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கெனை விலக்கி காத்தருளும். நான் வேண்டிக் கொண்டது ஆண்டவர் தருவார்னு விசுவாசத்தை 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் யாபேசின் ஜெபத்தை கேட்ட தெய்வம் என் ஜெபத்தை கேட்பார்.
நான் வேண்டிக் கொண்டதை தருவார். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, ஒரு 5-6 முறை சொல்லுங்க. நான் வேண்டிக் கொண்டதை அவர் தருவார், தருவார், தருவார். நான் வேண்டிக் கொள்வது நடக்கும் இயேசுவின் நாமத்தில். ரீபாலா தூனகா மராதா நபாலா தூரபாலா கமா ஹம்பரா கமாலா தூரபாலா கபரதானா ரீபகா ஹம்பரா தூனபாலா பௌதாரா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு வருகிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வேண்டிக் கொள்ளுகிறதை தருகிற தெய்வம். இந்த மாதம் எங்களோடு அப்படி இடைப்பட்டீர். நம்முடைய பிள்ளைகளோடு சொல்லியிருக்கிறோம்ப்பா. ஆண்டவர், இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே ஆவியாயும் ஜீவனாயும் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.